வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் யூனிட் 2 சொல்லகராதி அப்படின்ற தலைப்பில் ஒரு 15 கேள்விகள் இருக்கு இல்லையா, அதில் பல பொருள் தரும் ஒரு சொற்கள் அப்படின்ற தலைப்பு பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். அதாவது யூனிட் 2 சொல்லகராதி அப்படின்ற பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஸோ எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துடலாம். அண்ட் பார்ட் 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது ஒரு அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்குது, அதனால் பார்ட் வைஸாக போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உள்ள பார்ட் போயிடுச்சு. இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், சரணம். சரணம் அப்படின்றது என்னென்னா கால், நம்மளுடைய காலை தான் பாதம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் சரணடைகிறதுன்னு சொல்லுவோம், அடைக்கலம். இன்னொன்று வீடு, அதுக்கப்புறம் நமஸ்காரம், வணக்கம் சொல்கிறதையும் சரணம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சரம் அப்படின்னா அம்பு, கொறுக்கை, அதாவது ஒரு வகையான புல். அதுக்கப்புறம் மாலை, சரம், மாலை சரசரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா அது. அதுக்கப்புறம் அசைவு, மோஷன், மூவ் ஆகிறதையும் சரம் சொல்கிறோம். அடுத்து சலம் அப்படின்னா நீர், பொய் சொல்கிறது, தனியாக கோபம், கோபமே குறையாதது. அதுக்கப்புறம் அந்த முள்ளம்பன்றியோட முள்ளையும் சலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது புதுசாக இருக்குது, படிச்சுக்கோங்க. சலனம் அப்படின்னா அசைவு, காற்று, கால். அடுத்து சாதனம் அப்படின்னா கருவி, இது ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரூஃபு, அடையாளம், இடம். அடுத்து சாதி அப்படின்னா குலம், குலவினம், கல். அதுக்கப்புறம் சாதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா? அடுத்து சாறு அப்படின்னா திருவிழா, கொலை பஞ்சாக இருக்கிறத சாறு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் கல். ஓகேயா? அடுத்து சிலை அப்படின்னா கல், வில்லு, ஒளி, சவுண்டு. அடுத்து சிறை அப்படின்னா இறகு, காவல், சிறைச்சாலை, நம்ம பக்கம் அப்படின்னு சொல்கிறதையும் சிறைன்னு சொல்கிறோம். சினை அப்படின்னா உறுப்பு, கர்ப்பம். அதுக்கப்புறம் பூவரம்பு. சுகம் அப்படின்னா இன்பம், உடல் நலம், தருமம், கிளி. அடுத்து சுரம் அப்படின்னா காடு. ஓகே, காடு. அதுக்கப்புறம் பாலை நிலம். அப்புறம் அருநெறி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து காய்ச்சல், ஜுரம் சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் கல். இந்த கல்லுக்கு நிறைய பேர் வந்திருக்கு. அடுத்து சுருதி அப்படின்னா வேதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வேதம். அதுக்கப்புறம் சுதி, டியூன் போடுறது, சுதி சுத்தமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த சூப்பர் சிங்கர்லலாம். அதுக்கப்புறம் இசை அப்படின்னா மெலோடி. காது. ஓகேயா? காது ஏன்னா அதையும் சுருதின்னு சொல்கிறோம். சவுண்டு. ஓகே, ஒலி. அடுத்து சூடு அப்படின்னா வெப்பம், அரிக்குவியல், சூடிக்கொள், போட்டுக்கிறது. ஓகேயா? சூடிக்கொள்றது. ஓகேயா? பூச்சூடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வேர் பண்ணுறது, தலையில் வைக்கிறது. செப்பு அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செம்பு இருக்குல்ல, காப்பர், அதையும் அப்படி தான் சொல்லுவோம். அப்புறம் சொல்லு அப்படின்றதையும் அதான் சொல்லுவோம். அடுத்து செல் அப்படின்னா செல்லுனா கரையான் அப்படின்னு சொல்லுவோம், ஒயிட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேகம், இடி, ஒரு இடத்துக்கு போயிட்டு வா, சென்று வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது செல். அடுத்து செல்வி அப்படின்னா அழகு, காலம், தன்மை. ஓகே. அடுத்து சேடன் அப்படின்னா அனந்தன் என்னும் பாம்பு. அப்புறம் தோழன், ஏவல். அதுக்கப்புறம் தம்பி. அடுத்து சேன் அப்படின்னா ஹைட்டு, டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் அகலமாக இருக்கிறது. ஓகே, ஆகாயம். சேய் அப்படின்னா மகன், குழந்தைய தான் சேய்ன்னு சொல்லுவோம். முருகன், செவ்வாய், சிவப்பு, இளமை. அடுத்து தட்டு அப்படின்னா வட்டனை, ஒரு ட்ரே, தட்டுன்னு சொல்கிறோம்ல அது. அப்புறம் தட்டுன்னா வட்டமாக இருக்கிறது, சர்க்கிள். அப்புறம் வளைவு, இதெல்லாம். குற்றம் அப்படின்றதையும் தட்டு. அதுக்கப்புறம் கதவை தட்டுறது, நாக் பண்ணுறதையும் தட்டு அப்படின்னு சொல்லுவோம். தலை அப்படின்னா ஹெட்டு, தலைமை, ஆதி, ஆகாயம். இந்தலை அப்படின்னா கால், விலங்கு. அதுக்கப்புறம் ஆண்மயிர், அந்த ஆண்களுடைய முடிக்கு பேர் என்ன, பெண்களுடைய முடிக்கு பேர் என்ன, அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம பார்த்தோம், முன்னாடி வீடியோவில் பார்த்தோம், அதை பாருங்கள். அடுத்து தலை அப்படின்னா கட்டுறது, டு டை. தறி அப்படின்னா தூணு, நெய்கிறவங்க. ஓகே, தறி போடுற, நெசவு நெய்வாங்கள்ல, தறி போடுறாங்கன்னு சொல்கிறோம்ல அது. அப்புறம் முளை. அப்புறம் வெட்டுறது. ஓகே, டு கட் டவுன். அடுத்து தாயம் அப்படின்னா தந்தை வழி சுற்றம், எல்லாத்தையும் அப்பா வழி சொந்தக்காரவங்கள தாயம்னு சொல்கிறோம். அப்புறம் உரித்து, துன்பம், சூதாடும் கருவி, தாயம் விளையாடுவோம் இல்லையா அது. அடுத்து தாரம் அப்படின்னா மனைவி,
முக்கார் பிறக்கும் இசை, அப்புறம் பாதரசம், அப்புறம் வந்து அரும்பண்டம், நாக்கு, வெண்கலம். அடுத்து தாளம் அப்படின்னா கூத்தர் பனை, அதுக்கப்புறம் வந்து பனை, பூமி, நா எல்லாமே சொல்கிறோம். அடுத்து தாளம். ஓகே, தாளம். ஓகே, அடுத்து தானம் அப்படின்னா இடம், கொடை, வழி. திங்கள்னா மாதம், சந்திரன். திட்டம் அப்படின்னா ஏற்பாடு, பிளான் பண்ணுறது, நிலவரம், ஒப்புரவு. திரி அப்படின்னா விளக்குக்கு போடுற திரி, 3 1 2 3. இன்னொன்று வந்து சுற்றி திரியிறது, அலைஞ்சு திரியிறது, வேண்டர் ஆகிட்டே இருக்குது. திரு அப்படின்னா லெக்குமி, மேன்மை, செல்வம், அழகு. ஸோ இந்த திரு அப்படின்றது ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு, அது ஒரு ஷார்ட்ஸாக நம்ம போட்டிருக்கோம். அடுத்து வந்து தீரம் அப்படின்னா கரை, வரம்பு, வழி, தைரியம். துப்பு அப்படின்னா மெழுகு, அறிவு, உணவு, சுத்தம். துப்புரவு அப்படின்னா சுத்தமாக வச்சுக்கிற சொல்கிறோம்ல, பவளம், நெய். தூக்கு அப்படின்னா வெயிட்டாக இருக்கிறது, தூக்குண்டு. அதுக்கப்புறம் வந்து செய்யுள், போயம் அது. அப்புறம் வந்து கூத்து, உயர்ச்சி, ஹைட்டாக இருக்கிறது. தூசி அப்படின்னா புழுதி, டஸ்ட்டு. இன்னொன்று வந்து குதிரை, படை வகுப்பு, ஆர்மியோடது டிவிஷன். ஓகே, அதை தூசின்னு சொல்கிறோம். தேர் அப்படின்னா ரதம், தேர் எனும் ஏவல். தேர்ச்சி பெற்றது. தேரல் அப்படின்னா தங்கள், துணிவு, நிச்சயம், தேன், கல். தொடர் அப்படின்னா பூமாலை, சங்கிலி, சொற்றொடர். அப்புறம் வந்து பழமை அப்படின்னு சொல்லுவோம். தொடர் எனும் ஏவல், தொடர்ந்து போகிறது. தொடை அப்படின்னா நம்மளுடைய தொடை, பூமாலை, நான், அதுக்கப்புறம் பாட்டு. தொண்டுனா பழமை, அடிமை, 9. தோகை அப்படின்னா வந்து இறகு, அப்புறம் மயில் ரேகை, அப்புறம் பெண். தோடு அப்படின்னா காதணி, பூவிதழ், கூட்டமாக போகிறது. தோற்றம் அப்படின்னா பிறப்பு, மகன், வழி, புகழ், நூதன காட்சி. நகம் அப்படின்னா ஃபிங்கரோட நெயில். இன்னொன்று மலை, மரம், பூமி, அடிக்குழம்பு. நகை அப்படின்றது வந்து சிரிப்பு, இன்பம், ஆபரணம், ஒளி, பூவரும்பு, சிரிக்கிறதையும் நகை அப்படின்னு சொல்லுவோம். நாகம் அப்படின்னா நாகப்பாம்பு, மலை, யானை, தேவலோகம், நற்சிலை. ஓகே, நற்சிலை, நல்ல ட்ரெஸ்ஸை வந்து நாகம் அப்படின்னு சொல்கிறோம். நாகு அப்படின்னா இளமை. அதுக்கப்புறம் வந்து பெண் எருமையை வந்து நாகுன்னு சொல்கிறோம். சங்கு அப்படின்றதையும் நாகு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து நாடி. நாடி அப்படின்றது பார்த்தோன்னா நரம்பு அப்படின்னு சொல்லுவோம். யாழினுடைய நரம்பு. அதுக்கப்புறம் வந்து தாது அப்படின்றதையும் வந்து சொல்லுவோம். அடுத்து நாடு அப்படின்னா இடம், பூமி. நாடு என்னுமே ஒன்றை தேடி போகிறது. ஓகே, அதை வந்து நாடி வர்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. அடுத்து நாறு அப்படின்னா பயிரோடது. அதுக்கப்புறம் ஸ்மெல் அடிக்கிறது, நாற்றம் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. நிறைனா ஒழுங்கு, பசு கூட்டம், ஆநிறை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹெர்ட் ஆஃப் கேட்டில். அடுத்து படை வகுப்பு, ஃபீல்ட் ஆஃப் அன் ஆர்மி. அடுத்து நிலை அப்படின்னா வந்து நிற்கும் நிலை. அப்புறம் ஒரு இடம், குணம், பொழுது. அப்புறம் வந்து பெர்மனண்ட், நிலச்சி இருக்கிறத வந்து சொல்லுவோம். அடுத்து நூல் அப்படின்னா நூல் இலை, த்ரெட்டு, அதை சொல்லுவோம். கல்வி நூல், புக்கு சொல்லுவோம். அப்புறம் நம்மளுடைய எண்ணம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பின், சுற்றுறது. ஓகே, அதையும் வந்து நூல்னு சொல்கிறோம். அடுத்து நேர் அப்படின்னா உவமை, உவமைப்படுத்தி சொல்கிறது. அப்புறம் உடன்பாடு, அதுக்கப்புறம் வந்து செவ்வை, நேர், இது இப்படி ஒரு விஷயம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்லுவோம். அடுத்து படி அப்படின்னா வந்து ஒரு நிறையறி கருவி, அப்புறம் நாளி, அப்புறம் வந்து ஏறும் படி, ஸ்டேர்கேஸு, பூமி. அதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ணுறது.
அதுக்கப்புறம் வந்து படை அப்படின்னா ஆயுதம், கலப்பை, தானை, அடுக்கு, அடுத்தடுத்த லேயரை வந்து படைன்னு சொல்லுவோம். புதுசாக ஒன்று படைக்கிறது, ஒன்று க்ரியேட் பண்ணுறத படை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பணி அப்படின்னா ஆபரணம், ஏவல், பாம்பு, அப்புறம் வந்து ஒரு வேலை செய்கிறது. ஓகே. அடுத்து வந்து பதம். பதம் அப்படின்னா வந்து இடம், அப்புறம் வந்து கால், பதம் பாதம் அப்படின்னு சொல்கிறோம். பதவி அப்படின்றதும் சோறு பதம் பார்த்து போடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அழகு. பதி அப்படின்னா அரசன், ஊர், இறைவன், கணவன், வீடு, பதிச்சு வைக்கிறது. ஓகேயா, அதை வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பத்தி அப்படின்னா அன்பு, ஆராதனை, ஒழுங்கு, ஒழுக்கம். பத்திரம் அப்படின்னா இலை, அம்பின் இறகு, அழகு. அடுத்து வந்து பந்தம் அப்படின்னா உறவு. அதுக்கப்புறம் வந்து கட்டு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் மலைக்கட்டு, அப்புறம் அழகு. பரி அப்படின்னா குதிரை, அப்புறம் சுமை, பெருமை, அப்புறம் வந்து பெயின், வலி. ஓகே, அது வந்து பரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஏவல். பரி என்னும் ஏவல், டு சிம்பத்தைஸ் விட். அதுக்கப்புறம் வந்து வருத்தம் அப்படின்றதையும் பரின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பரினா குதிரை, சுமை, பெருமை, வருத்தம். பள்ளி அப்படின்னா வந்து தூங்குறது. ஓகே, தூங்குறது, நித்திரை அப்படின்றதையும் பள்ளின்னு சொல்கிறோம். பள்ளிக்கூடம். இன்னொன்று வந்து அறச்சாலை, தேவர் கோவில், ஒரு சின்ன ஊர், சிற்றூராக இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நம்ம பள்ளி அப்படின்னு தான் சொல்கிறோம். அடுத்து வந்து பற்று. பற்று அப்படின்னு பார்த்தோன்னா அன்பு, ஆசை, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்றை பற்றி கொள்வது, அதாவது பிடிச்சிக்கிறது அப்படின்றதையும் அப்படி சொல்லுவோம். அடுத்து பாதம் அப்படின்னா வந்து பங்கு, அதுக்கப்புறம் வந்து பாதி, சமையல், புயம், பக்கம், ஓரளவு, அந்த மாதிரி சொல்கிறோம். பாடு அப்படின்னா இடம், பக்கம், பெருமை. ஓகே. அடுத்து வந்து பாணி அப்படின்னா இசைப்பாட்டு, சொல். அதுக்கப்புறம் பாகு. இன்னொன்று வந்து காலம். பாரி அப்படின்னா பாரி வள்ளல். இன்னொன்று வந்து கட்டில், பூமி, மனைவி. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் பாரி அப்படின்னு சொல்கிறோம். பிடி அப்படின்னா பெண் யானை. இன்னொன்று பிடி அப்படின்னா பிடிச்சிக்கிறது. இன்னொன்று வந்து பெண் கவரி, ஃபீமேல் யாக் இருக்குல்ல, அதையும் பிடின்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து கையில் பிடிச்சிக்கோங்க, இதை பிடிங்க அப்படின்னு சொல்கிறது. அடுத்து வந்து பிணி அப்படின்னா கட்டு, அதாவது இங்க் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று நோய், துன்பம், சீக்கிரமாக கட்டுறது, ரோப்பை வச்சு கயிறு வச்சு கட்டுறது வந்து பிணை இது பண்ணுறது, கட்டுறதை வந்து ரோப்பை வச்சு கட்டுறதை டை அப்படின்னு அதை வந்து பிணி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று பிணை அப்படின்னா கட்டுறது, ஒரு இதை ஒட்டுறது. அப்புறம் வந்து மான் அப்படின்றதையும் பிணைன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து பிணைனா ஆசை. இன்னொன்று வந்து உடன்பாடு. இன்னொன்று வந்து கட்டுறது, பிணைச்சி கட்டுறது, இணைச்சி கட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. பிரமாணம் அப்படின்னா அளவை, சத்தியம், சாட்சி, மேற்கோள், நிறுவு கட்டளை. புரி அப்படின்னா தலைநகர், கேபிட்டல் சிட்டியை வந்து புரி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஊர், அது ஒரு ஊர். கயிறு, சங்கு, சுருள், இதெல்லாம் வந்து ஒரு வேலையை செய்ய சொல்கிறது வந்து புரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து புலம் அப்படின்னா வந்துட்டு அறிவு, இடம், புலன், திசை, வயல் எல்லாமே. புனல்னால் நீர், ஆறு. பூசை அப்படின்னா வழிபாடு, அன்னம் அடைத்தல், சாப்பாடு கொடுக்கறது. இன்னொன்று பூனை. பூன் அப்படின்னா ஆபரணம். இன்னொன்று வந்து வேர் பண்ணுறது, நம்மளை போட சொல்கிறது பூன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பொங்கல் அப்படின்னா வந்து உயர்ச்சி, அப்புறம் வந்து பொழிதல், அதிகமாகிறது, நிறையாகிறது, பொங்கி வர்றது, அந்த மாதிரி. பொருள் அப்படின்னா கருத்து, தலைமை, பணம், பண்டம், வாய்மை. பொறை அப்படின்னா வந்து பொறுமை, பாரம், மலை, பூமி. போகம் அப்படின்னா அனுபோகம், சந்தோஷமாக இருக்குது, செல்வம், விளைவு, பாம்பின் உடல், அதையும் போகம் அப்படின்னு சொல்கிறோம். போது அப்படின்னா பூ, மலரின் பருவம், அந்த பூவோட மலரும் பருவத்தை வந்து போது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து காலம், அப்புறம் வந்து இது போதும் அப்படின்னு சொல்கிறது, சஃபிஷியன்ட், போதுமான அளவு அப்படின்னு சொல்கிறது. போர் அப்படின்னா நெற்போர், சண்டை. அதுக்கப்புறம் வந்து போர் என்னும் டு ரேப் ஒன் செல்ஃப் இன் அ கிளாத், போர்வை போத்துரும்ல அது. அடுத்து மஞ்சு அப்படின்னா பனி, டியூ. அதுக்கப்புறம் வந்து மேகம், கட்டில், அழகு. மடம் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம், மடம். அதாவது வந்து இந்த
முனிவர்கள் இருக்கிற அந்த மடம் சொல்லுவோம்ல, அது. இன்னொன்று மடத்தனமா அப்படின்னு சொல்லுவோம், அறிவில்லாமல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். மடினா சோம்பல், கேடு, நோய், பொய் சொல்கிறது, அதுக்கப்புறம் வந்து மடித்து வைக்கிறது, ஃபோல்ட் பண்ணி வைக்கிறத மடின்னு சொல்லுவோம். மடை அப்படின்னா நீர் பாயிற அந்த இடத்த வந்து மடை அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் கம்மாயிலேருந்து மடை வழியாக தான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. துளை அப்படின்னு இன்னொன்று வந்து துளை, அப்புறம் வந்து சோறு அப்படின்ற அர்த்தம். மட்டு அப்படின்னா அளவு, அவதி. ஓகே. அடுத்து மணம் அப்படின்னா வாசனை, இன்னொன்று திருமணம், கல்யாணம் பண்ணுறது. மணி அப்படின்னா பெல் அடிக்கிறது, முத்து, கண்மணி அப்படின்னு சொல்லுவோம். நெல்லுகளையும் மணின்னு தான் சொல்லுவோம், கருப்பாக இருக்கிறதையும் மணின்னு சொல்கிறோம். மதம் அப்படின்னா கருத்து, சமயம், செருக்கு, அதுக்கப்புறம் யானை மதம் பிடிக்குதுல்ல அது, அப்புறம் மயக்கமாக இருக்குது. மதி அப்படின்னா அறிவு, சந்திரன், மாதம், மதிப்பு, ஒருத்தவங்கள மதித்து மரியாதை கொடுக்கறத வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து மலை அப்படின்னா மவுண்டைன், அந்த மலை. அதுக்கப்புறம் வந்து உவமை, கம்பேர் பண்ணுறது. ஓகேயா. அப்புறம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறதையும் மலை அப்படின்னு மலைச்சு போய் அப்படின்னு சொல்கிறது மலைன்னு சொல்கிறோம். மறைனா வேதம், ரகசியம், அடைக்கலம், கேடகம், சொல், அடையாளம், மறைச்சி வைக்கிறதையும் சொல்கிறோம். மா அப்படின்னா மாமரம், தூள், அழகு, லட்சுமி, செல்வம், ட்ரெஸ்ஸு, சீலை, எல்லாத்தையும் மா அப்படின்னு சொல்லுவோம். மாடு அப்புறம் வந்து பக்கம் சைடில் இருக்கிறதையும் மாடு, செல்வம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு இடம். மாலை அப்படின்னா நைட்டு, அதுக்கப்புறம் நம்ம போடுற மாலை, கழுத்தில் சாமிக்கு மாலை போடுவோம் இல்லையா, அந்த மாலை. அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக லைனில் கரெக்டாக போகிறது, அப்புறம் இயல்பாக இருக்கிறது, அப்புறம் அரண்மனை. அதுக்கப்புறம் மால் அப்படின்னா திருமால், கருமை, காற்று, பெருமை, மயக்கம், மேகம். மாறு அப்படின்னா விளக்குமாறு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அப்போ துடைப்பம். இன்னொன்று கைமாறு, உதவி பண்ணுறது. இன்னொன்று வந்து மாற்றம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. அடுத்து மாற்றம் அப்படின்னா சொல், பகை, வேற்றுமை. மானம் அப்படின்னா வெக்கம், அளவு, உவமை, குற்றம், வழி. மீன் அப்படின்னா ஃபிஷ்ஷு, அப்புறம் விண்மீன் அப்படின்னு சொல்லுவோம், நட்சத்திரம். இன்னொன்று வந்து நெய்தலோட பறை, அது வந்து மீன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் முடி அப்படின்னா முடி சூடுறது அப்படின்னு சொல்லுவோமா, மகுடம். அப்புறம் வந்து குடுமி, தலையில் ஹேரில் இது போடுவோம்ல அது. அப்புறம் தலை. நாற்று முடி அப்படின்னா பேடியோட அந்த இதை வந்து நாற்று முடி, ஒரு முடி, 2 முடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து முடி அப்படின்னா அள்ளி கட்டுறதை வந்து முடிச்சு போடுங்க, வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மீனிங். அடுத்ததாக முட்டு அப்படின்னா வந்து குறைவு, அடைப்பு, கடிவாளம், ஹார்ஸ்க்கு அந்த இது போடுறது வந்து முட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இன்னொன்று வந்து டச் பண்ணுறது, தலையை முட்டிட்டு சவுத்தில் முட்டுறோம்ல, அது அந்த அர்த்தம் வரும். இன்னொன்று வந்து முதல் அப்படின்னா ஆதி, பணமுதல், ஃபஸ்ட்டாக இருக்கிறத வந்து முதல் அப்படின்னு சொல்லுவோம். முத்தம் அப்படின்னா பியல், உதடு, ரொம்ப பிரியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் மருத நிலம், அக்ரிகல்ச்சர் லேண்டு, மருத நிலத்தை வந்து முத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முயல் அப்படின்னா முயற்சி பண்ணுறது. இன்னொன்று வந்து போர். அதுக்கப்புறம் வந்து முயல் இருக்குல்ல, அது சொல்கிறோம். முருகன் அப்படின்னா வாசனை, அழகு, இளமை, எழுச்சி, தேன். முறை அப்படின்னா முறைமை, குணம், ஒழுக்கம், புத்தகம். முறைனா புத்தகம்னு, இது புதுசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து முனை அப்படின்னா நுனியில் இருக்கிறது. பகை, முதன்மை. ஓகேயா. அடுத்து மூலம் அப்படின்னா பைல்ஸ் வர்றது, இது மூல காரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மூல காரணம். அதுக்கப்புறம் மூலம்னா கிழங்கு வகைகளையும் சொல்கிறோம், வேர் வகைகளையும் சொல்கிறோம். மெயினாக உடல், உண்மை, ஒற்றெழுத்து, மெய்யெழுத்து அது. மோடு அப்படின்னா உயர்ச்சி, பெருமை, வயிறு. அடுத்தது வந்து யூகம் அப்படின்னா புலியை சொல்லுவோம், பெண் குரங்கு. அதுக்கப்புறம் வந்து தர்க்கம், படை, உட்பொருள் உணர்தல். வங்கம் அப்படின்னா ஒரு தேயம், அதாவது பெங்கால் இருக்குல்ல, அது ஒரு மொழியை வந்து சொல்கிறோம். வங்கம்னா பெங்கால் அப்படின்றத வங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மரக்கலம் அப்படின்ற பேர். இன்னொன்று சில்வரு, லெட்டு, அதுக்கான பேர். அடுத்து வஞ்சி அப்படின்னா வந்து சேரனுடைய ஊர் வஞ்சின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீப்பர்ஸ், கொடி வகை இருக்குல்ல, அதை வஞ்சின்னு சொல்லுவோம். அடுத்து பெண், ஒரு பெண்ணை வந்து வஞ்சி பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்து வந்து வடம் அப்படின்னா கயிறு, ஆலமரம், ஊர், பூவரும்பு, அணிவடம்.
ஜுவல்ஸ் போட்டிருக்குது கொடி கொடியாக இருக்கிறத வடம் அப்படின்னு சொல்லுவோம். வடு அப்படின்னா தழும்பு, ஒரு தழும்பு. அப்புறம் குற்றம், சின்ன பழுக்காத காயை வந்து வடுன்னு சொல்லுவோம், மாவடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வண்டு, அதுக்கப்புறம் வந்து அதான் ஃப்ரூட்டோட இந்த இது குட்டியாக இருக்கிறத வந்து வடு அப்படின்னு சொல்லுவோம். வண்ணம் அப்படின்னா வடிவம், நிறம், அழகு, குணம் இதெல்லாம். வதை அப்படின்னா தேன் வதை, கொலை, டார்ச்சர் பண்ணுறது, வதைச்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்புறம் வந்து கொல்றதையும் வதை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து வம்பு அப்படின்னா நிலையின்மை, புதுமை, கச்சு அப்படின்னு சொல்கிறோம். வைரம் அப்படின்னா மாவைரம், வச்சிரம், தண்டாயுதம், சினம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வளம்னா வலப்பக்கம், இன்னொன்று வலி, வலினா வெற்றி. வாகை அப்படின்னா வெற்றி மாலை சூடுறது, வெற்றி பெறுறது. வாசி அப்படின்னா குதிரை, பறவை, அதிகமாக இருக்கிறது. வாடைனா வாசனை, வடக்கு பக்கம் வீசும் காற்று இதெல்லாம் சொல்லுவோம். வாரம்னா கிழமை, இன்னொன்று வந்து கரை, சமயம் எல்லாமே சொல்கிறோம். வாளினா அம்பு, காதணி. அடுத்து வந்து இந்த வாள் இல்லைன்னா ஒளி. அடுத்து விடை, விதி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. விரைனா வாசனை, விதை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வில்னா வந்து அம்பு. விளக்குனா தீபம் ஏற்றுறது. வினைனா தொழில், ஒரு செயல், நம்ம செய்கிற செயல், தொழில். அப்புறம் வந்து வினைச்சொல் அப்படின்னு வரும். ஓகே, ஃபேட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து வீறுனா பெருமை, புண்ணியம், தனிமை. வேயினா மூங்கில், இது முக்கியம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேலைனா தொழில், நம்ம பண்ணுற ஒரு வேலை, கடல். வைரம் அப்படின்னா வீரம், பகை. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதில் உள்ளதை பார்த்தாச்சு, பார்ட் 2வும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இருக்கிறத நல்லா படித்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.